தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, சதா ஜீவ அரூபிகளில் மகிமையும் மேன்மையும் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ள வானவரே, தேவநீதி சிம்மாசனத்திற்கு அருகில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கடவுளின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிர்பாக்கியனும் ஆகிய அடியேனை கருணை கண்கொண்டு பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன். அதை தூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 40வது இறை வார்த்தை. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தில் உள்ளே இருப்பார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: இயேசுவின் விலை உயர்ந்த இரத்தத்தின் மீதான பக்தி பாவத்தின் மீதான நமது உணர்திறனை மீட்டெடுக்கிறது. இன்றைய கலாச்சாரத்தில் பாவத்தின் பெரும்பகுதி சகித்து கொள்ளப்பட்டு இயல்பாக்கப்பட்டுள்ளது. பாவம் மனசாட்சி உணர்வை மிக குறைவாகவே உருவாக்கும் ஒரு உலகில் நாம் வாழ்கிறோம். மேலும் பாவத்தை இன்னும் உணர்ந்திருப்பவர்கள் தங்களது தார்மீக அசௌகரியத்தை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக மற்றவர்களிடம் சகிப்புத்தன்மையுடன் இருக்கவே ஊக்குவிக்கப்படுகிறார்கள். யாக்கோபு 4:7 நாம் வாசிக்கிறோம், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடிப்போவான் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. ஒரு சமூகமாக நாம் எதிர்க்கவில்லை என்றால் அதோடு நாம் சமரசம் செய்து கொள்கிறோம் என்பது அர்த்தம். நாம் கதவுகளை திறந்து அவனை உள்ளே அழைத்திருக்கிறோம் என்ற அர்த்தம். அவன் மிகவும் வசதியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு பாவத்தை மிகவும் கவர்ச்சிகரமானதாக ஆக்கியுள்ளான். அதனால் நாம் தொடர்ந்து மயக்கப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நமது பாவங்களை வகைப்படுத்தி நாம் அவ்வளவு மோசமானவர்கள் இல்லை என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்கிறோம். இது அவனுடைய குறிக்கோளுக்கு சாதகமாக அமையும் ஒரு செயல். இது ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே இருந்து வரும் சலிப்பூட்டும் கணிக்கக்கூடிய ஒரு சுழற்சி. நம்மில் யாருமே இதற்கு விதிவிலக்கு இல்லை. அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தின் மீதான பக்தியின் மூலம் பாவத்தின் கொடிய தன்மையும் நமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் வருந்துதல் மற்றும் பரிகாரத்தின் முக்கியத்துவத்தையும் நாம் அதிக தெளிவுடன் இந்த காலங்களிலே தியானிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே நம்முடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் விலை மதிப்புள்ள இரத்தத்தை நாம் தியானித்து அவருடைய இரத்தத்திற்கு இணையாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டுமென்று இந்த நாளிலே இணைந்து மன்றாடுவோம். செபிப்போமாக. கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, விழிகளை திறந்து எம்மை நோக்கியருளும். தூதனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் எம் எதிரிகளின் சொற்களை கேட்பீராக என்ற 2 அரசர்கள் 19:15 நாம் வாசிக்கின்ற இறைவார்த்தையின் ஜெபத்தை ஏற்ப இன்று நாங்கள் எழுப்புகிற அவைய குரலுக்கு செவி கொடுத்து எங்கள் மன்றாட்டுக்கு நீர் தயவாய் கனிவுடன் செவிசாய்த்தருள வேண்டுமென்றும் இடத்தில் மன்றாடுகிறோம். தலைவனின் முகத்தை பார்த்து காத்திருக்கும் பணிப்பெண்ணைப் போல உம்மையே என் கண்கள் நோக்கி காத்திருக்கின்றன. எங்களின் உள்ளங்களில் தன்னம்பிக்கை இழக்க வைக்கும் உலகத்தின் சத்தங்களுக்கு நாங்கள் இடம் கொடாமல் உமது வாக்குத்தத்தங்களுக்கு செவி கொடுக்க அருள் தாரும். நடக்காது, இயலாது, முடியாது, உருப்படாது என்பது போன்ற எதிர்மறை குரல்கள் எங்கள் உள்ளத்தை ஆட்கொள்ளாமல்
நீர் எங்களோடு இருக்கின்றீர். அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே. நான் உனக்கு முன்பாக சென்று சகலத்தையும் சரியாக நிறைவேற்றுவேன் என்ற உமது வாக்குத்தத்தங்கள் எங்களுடைய உள்ளங்களை ஆறுதல் படுத்தட்டும். அதனால் நாங்கள் இழந்து நிற்கிற அனைத்து தைரியங்களையும் இன்று நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய கையிட்டு செய்கிற காரியங்களிலே நாங்கள் வெற்றி பெறவும், பொருளாதார நலன்கள் திரும்ப பெறவும், கடன் தொல்லைகளிலிருந்தும் பாரங்களிலிருந்தும் விடுதலை பெறவும், சாத்தானின் சகலவிதமான மாய கவர்ச்சிகளிலிருந்து எங்களுடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படவும், உமது நாமத்தினால் நாங்கள் செய்கிற அனைத்து பணிகளிலும் வெற்றி பெறவும் நீர் தாமே எங்களோடு இருந்து பயணிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.